அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். புதுசாக என்னோடய சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி ஃப்ரைடேனாலே நம்ம ஊரில் ஸ்பெஷலாக தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டோ வாங்கியிருந்தோம்ல, அதுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜையும் கிரைண்டரும் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது ரெண்டுமே கம்பெனி திங்ஸ் இல்லை, ஏதோ ஒரு சாதாரண பேர் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம வாங்கினது பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் வாங்கினோம். இப்போ வந்து அக்டோபர் மாதத்தில் வந்து அது இன்றைக்கி தான் நேற்று கொடுத்துட்டாங்க. என்னென்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு தான் வேர்ல்ஃபுல் கம்பெனியில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து வீடியம் மிக்சி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சேஞ்ச் ஆயிடுச்சு. சிங்கிள் டோர் ஆயிடுச்சு, டபுள் டோரு. அப்புறம் வந்து கிரைண்டர் வந்து மிக்சி ஆயிடுச்சு. ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால இடையில தராமல் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் விலை குறையும் அதனால் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஜிஎஸ்டி குறைஞ்சதுக்கப்புறமும் ஏன் வந்து இப்படி மாற்றினாங்க என்னன்னு தெரியலை. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் யாராவது இந்த மாதிரி ஆட்டோ வாங்கியிருக்கீங்களா ஃப்ரீயாக? நான் வாங்கினது பஜாஜ் ஆட்டோ மேக்ஸிமா வாங்கியிருக்கேன். அப்படி நீங்களும் எதுவும் வாங்கியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இறால் பிரியாணி தான். மேக்ஸிமம் நம்ம வீட்டில் பிரியாணி தான் அதிகமாக இருக்குது. பசங்க அதான் விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கும் ஈஸியான வேலைன்னு பார்த்தா அது பிரியாணி மட்டும்தான். மித்தது கூட கஷ்டம் தான். பிரியாணின்னா டக்குன்னு போட்டுருவேன். சரி, அவங்களே பிரியாணி கேட்கும்போது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக செஞ்சுருவோம். அதுக்காண்டி நல்லா இருக்காதுலாம் நினைக்காதே, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிரியாணி போட தெரியாதுங்கிறக்காக ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லலை, என்னுடைய மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். வந்து ஆப்பம் ஊற்றுறதுல இல்லைன்னா நான்ஸ்டிக் பெரிய பிரியாணி போடுற சட்டி இந்த மாதிரி உள்ளதில் தான் நான் வந்து இறாலை பொரிச்சிட்டு அதிலேயே பிரியாணியை தாளிப்பேன். எனக்கு வந்து பெரிய குக்கர்லேயே பிரியாணியை தாளிச்சிட்டேன். அதனால் கொஞ்சம் வந்து அந்த இறாலுடைய மசாலா வந்து கொஞ்சம் கருகனாப்பில் போயிடுச்சு. இறாலை பொரித்து அள்ளி வச்சுட்டு நான் வந்து பிரியாணியை தாளிச்சிக்கிட்டேன். ஆல்ரெடி நம்ம வந்து பிரியாணி வீடியோ நிறையா போட்டிருக்கோம், அதனால் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணலை. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் பண்ணியிருக்கிறேன். நல்லா தாளிச்சிட்டு மசாலா எல்லாமே போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப் ரைஸ் தான் எப்போவும் எடுப்பேன், அதே மாதிரி எடுத்திருக்கேன். 3 கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்குங்க. என்னென்ன மசாலா சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். அப்புறம் தயிர் சேர்த்துருக்குறேன், தக்காளி, வெங்காயம், கேப்சிகம், கேரட்டு. அப்புறம் காரம்லாம் நான் எதுவும் சேர்க்கலை. காரம் அதிகமாக நான் சேர்க்க மாட்டேன், அதனால் காரம் எதுவும் சேர்க்கலை. தேவையான அளவு தண்ணியும் வச்சுட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அது நம்ம கொதிக்கிறதுக்கு முன்னாடி நுர கூட்டி வரும்போது நம்ம வந்து அதில் அரிசியை சேர்த்துடலாம். நான் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டேன், அதனால் தண்ணி கொஞ்சம் வற்றினால கொஞ்சம் வந்து என்னென்னு சொல்கிறது, சாப்பாடு வந்து நல்லா மலர்ந்துரும் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி மலராமல் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் பறக்கையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்ற டயத்துக்கு கொஞ்சம் கரெக்டாக வந்துருச்சு. நான் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து வேகாத மாதிரி தெரிஞ்சிச்சு. ஒரு 10 மினிட்ஸ் வந்து தம்மு போட்டதுக்கப்புறம் பார்த்தோம்னா தம்மு உடைச்சி பார்க்கும்போது பிரியாணி நல்லா ஆயிடுச்சு. சிக்கன் அல்லது இறால் பொரிக்கும் போது முட்டை ஊற்றி தானே பிரட்டி வைப்போம். அதில் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு முட்டை இருந்துச்சு, சரி அதே அந்த இதில் பொரிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்லேட் மாதிரி ஊற்றி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பொண்ணுக்கு வந்து பொரிச்ச இறாலில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் வச்சு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஃப்ரிட்ஜு. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சின்னத்தா தான் வந்து இதெல்லாம் செட் பண்ணி தந்தாக. எலக்ட்ரிஷியன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான். எங்கள் ஊரில் மேக்ஸிமம் முக்கால்வாசி அவங்க தான். எங்கள் ஊர் மட்டும் இல்லை, எங்கள் ஏரியாவிலே ஃபுல்லாக அவங்க தான். எப்போவுமே எதாக இருந்தாலும் அவங்க தான் ரெடி பண்ணி தருவாங்க. சரி வந்து சுவிட்ச் போர்டு வேறு வைக்கலாம்னு சொல்லி தான் நான் கூப்பிட்ருந்தேன். பார்த்தா அவங்க சொல்லிட்டாங்க இதிலே வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. என்ன ரொம்ப ஃப்ரிட்ஜு பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. நம்ம டபுள் டோர் யூஸ் பண்ணும்போது நம்ம எட்டி எடுக்கிறாப்புல இருக்குது, இது பார்த்தா நம்ம வந்து குனிஞ்சு எடுக்கிறாப்புல இருக்குது. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எத்தனையோ வருஷமாக 15 வருஷம் கிட்டாலும் அந்த ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்போனால் இது ஃப்ரீயாக வந்ததுன்னு மட்டும் இல்லை. என்னுடைய ஆட்டோடைய ரேட் பார்த்திங்கன்னா 3,60,000. அதுக்கு ஜூன் மாதம் வாங்கினவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3,25,000 தான் கொடுத்தாங்க. எனக்கு ஆஃபர் போட்டாங்கன்னு சொல்லிட்டு ரேட்டுமே 35,000 கிட்டாலும் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. அந்த 35,000 கணக்கு பண்ணி பார்க்கும்போது இது ரொம்ப கம்மி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.